நான் ராஜகாளி ஃப்ரம் பெனவலண்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு டிஎன்பிஎஸ் ரிலேட்டட் ஃபேக்ட் ஒன்று பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் வந்து இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இரும்பு பயன்படுத்துறதுல முன்னோடி வந்து தமிழ்நாடு தான் அப்படின்றத ஒரு எவிடன்ஸ் மூலமாகவே சொல்லியிருந்தாங்க. எவிடன்ஸ் எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகலையில் கிடைச்ச அந்த இரும்பு மாதிரிகளை பல்வேறான சோதனைகளுக்கு உட்படுத்தி பீட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான ரெனவுண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமா நிறைய ரிசர்ச்சுக்கு உட்படுத்தி 1 இயருக்கு ஆஃப்டர் இதை ஃபைனல் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது கிமு 3345லேயே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது எவிடன்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பு பயன்படுத்தின முதல் இடம்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். அதனால இரும்பு பயன்படுத்தினதோட முன்னோடி தமிழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்க்க போறோம். இது ஒரு கொஞ்சம் பழைய நியூஸ் தான், ஓகேங்களா? பட் டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்டான ஃபேக்டும் கூட, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கொஞ்சம் பீரியடுக்கு முன்னால நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலியோட ஸ்கிரிப்டை யார் டீகோட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து $1 மில்லியன் வந்து ப்ரைஸ், கேஷ் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது ரிலேட்டட் நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, அப்போ இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டோட அந்த யாரை டெசிஃபர் பண்றாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில், அதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட்டு, இது தவிர ஒரு சேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஐராவத மகாதேவன் அவர்களோட பேர்ல ஒரு இருக்கையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல வந்து என்னென்ன நியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்ல நிறைய எக்ஸ்பிளிசிட் ஆகுறதுனால மேபி உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா உள்ள கொஷின்ஸ் வந்து இந்த வருஷம் நம்ம மோஸ்ட்லி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஓரியன்டா ஸ்கூல் புக்ஸ்ல உள்ள கண்டென்ட் எல்லாமே ரொம்ப தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப இந்த உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ நியூஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா $1 மில்லியன் வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ டெசிஃபரிங் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட், ஓகேங்களா? யார் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்கிரிப்டை வந்து டீகோட் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த $1 மில்லியன் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நடந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபவுண்ட் பண்ணதோட சென்டனரி செலிப்ரேஷன்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது சர்ஜான் மார்ஷல் வந்து 1924 செப்டம்பர் 20ல வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ஃபைண்ட் பண்ணி நிறைய டீடைல்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு, ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து வெளிக்கொணர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜான் மார்ஷல் அவர்கள் வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐயோட டைரக்டர் ஜெனரலாக இருக்கும்போது தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இண்டஸ் வேலி பற்றின மோஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸ் வந்து வெளிவந்தது. அதுக்கு முன்னால் நிறைய எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹரப்பா வந்து தயாரம் சகானி ஆரம்பிச்சிருந்தாரு, மொகஞ்சதாரோ வந்து ஆர்டி பானர்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்கவேஷன்ஸ் போயிட்டு இருந்தாலும் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஆஃப் இந்தியா டைரக்டர் ஜெனரலா சர்ஜான் மார்ஷல் அவர்கள் பதவியேற்ற காலத்து தான் இந்திய வரலாற்றோட ஒரு திருப்பு முனைன்னே சொல்லலாம். அப்பதான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தின மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து ரிலீஸ் பண்ணாரு, ஓகேங்களா? அது வந்து நடந்தது, ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 20 1924, ஓகேங்களா? ஸோ இந்த 25 செப்டம்பர் 20 பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடுற விதமாக அந்த சென்டனரி செலிப்ரேஷன் வந்து சென்னையில் வந்து நடந்தது, ஓகேங்களா? அந்த மீட்டிங்ல தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த $1 மில்லியன் ப்ரைஸ் வந்து மேபி அன் இண்டிவிஜுவல் ஆர் டு அன் ஆர்கனைசேஷன், யாருக்கா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஹூ டெசிஃபர் தி இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட், அந்த பர்சனுக்கு தான் $1 மில்லியன் கேஷ் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் நியூஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வருஷமா இன்ன வரைக்கும் சிந்துவெளியோட எழுத்துக்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இன்னுமே சிந்துவெளியோட எழுத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேபி அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதனால சரிய தொடங்குச்சு, வீழ்ச்சி காரணங்கள், அந்த சிவிலைசேஷனை பற்றி இன்னுமே கூட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அதோட அர்பன் பிளானிங்கும் ஆர்கிடெக்சர் தான், ஓகேங்களா? அவங்க கட்டின கட்டடக்கலை, அவங்களோட கட்டடம், அவங்க சுகாதாரத்துக்கு கொடுத்த
முக்கியத்துவம், ஓகேங்களா, அவங்க எப்படி நகர நாகரிகத்தோட மக்கள் வாழ்ந்தாங்க, இதுதான் வந்து. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது உலகத்துல இரண்டாவது தொன்மையான நாகரிகமும் கூட. சிந்துவெளி நாகரிகத்தோட பீரியட் பாத்தீங்கன்னா கிமு 3300 டு 1900, ஓகேங்களா. சோ இந்த பீரியட்ல உள்ள எழுத்துக்களை இன்ன வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல, ஓகேங்களா. சோ அந்த எழுத்துக்களை யாரு புரியுற விதத்துல டீகோட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேஷ் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இண்டிவிஜுவலா இருக்கலாம், அது ஒரு ஆர்கனைசேஷனா கூட இருக்கலாம். 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு மிஸ்ட்ரினே சொல்லலாம், ஒரு ரிடில், ஒரு புதிர் அப்படின்னு கூட சொல்லலாம். சர்ஜான் மார்ஷல் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தின ஃபேக்ட்ஸை ரிவீல் பண்ணி 100 வருஷம் ஆயிருந்தா கூட இன்ன வரைக்கும் ஸ்கிரிப்டை வந்து இன்னும் டீகோட் பண்ண முடியல அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் தான், ஓகேங்களா. இன்னும் எத்தனையோ ஆர்கியாலஜிஸ்ட் இன் இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டுலயும் உள்ள நிறைய ஆர்கியாலஜிஸ்ட், தமிழ் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதை டீகோட் பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அவங்கள என்கரேஜ் பண்ற விதமா இந்த கேஷ் பிரைஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நம்மளோட சிஎம் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவீல் பண்ணது சர்ஜான் மார்ஷல் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 20, 1924, ஓகேங்களா. ஸோ இந்த 25 செப்டம்பர் பாத்தீங்கன்னா நூற்றாண்டுகள் நிறைவு பெற்றது, ஓகேங்களா. இந்த நூற்றாண்டு நிறைவு கொண்டாட்டம் தான் சென்னையில நடந்ததுல தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சர்ஜான் மார்ஷல். அவங்க என்ன இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஆஃப் இந்தியா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, இந்திய தொல்லியல் துறையோட டைரக்டர் ஜெனரலா இருந்தாரு. அந்த பீரியட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1902 டு 1928, ஓகேங்களா. 1902 இருந்து 1928 வரைக்கும் அவர் தான் டைரக்டர் ஜெனரலா, இயக்குனரா இருந்தாரு, ஓகேங்களா. அவர் பதவியேற்ற காலத்துலதான் நிறைய சிந்துவெளி நாகரிகத்தை பத்தின ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருந்தாரு, ஓகேங்களா. அதை பத்தின நம்ம 6th புக்ல கூட நிறைய சொல்லியிருப்பாங்க. ஹரப்பாவும் மொஹஞ்சதாரமும் ஒரே நாகரிகத்தை சேர்ந்த இருவேறு பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்பாண்டத்துல தான் ஒரு டிஃப்ரென்ஸ், அதோட அளவுகள்ல தான் டிஃப்ரென்ஸை ஒழிய மற்றபடி ரெண்டுமே ஒரே நாகரிகத்தோட சேர்ந்த இருவேறு பகுதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜான் மார்ஷல் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த நூற்றாண்டு கொண்டாட்டம் தான் இந்த செப்டம்பர் 2025ல நடந்தது, ஓகேங்களா. நூற்றாண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடுற விதம் தான், ஓகேங்களா. இது தவிர வேற என்ன அந்த மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துவெளி முத்திரைகள்ல நிறைய காளை உருவங்கள் பொறித்த முத்திரைகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. காளை அப்படின்றது ஒரு திராவிட சிம்பல், ஓகேங்களா. அப்ப திராவிட சிம்பல் ஓரியன்டா அது ரெலவெண்டா இருக்கிறதுனால சிந்துவெளியில வசிச்ச மக்கள் திராவிடர்களா தான் இருக்கணும். அதே மாதிரி அங்க இருந்த காளைகள் தான் அதுக்கப்புறமா அலங்காநல்லூர் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடைபெற இடங்கள்ல அந்த காளைகள் சிந்துவெளி பகுதிகளில் இருந்து தான் மதுரை அலங்காநல்லூருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கணும், ஓகேங்களா. அவங்க அப்போ கண்டிப்பா திராவிட மொழியை தான் பேசியிருக்கணும் அப்படின்ற மாதிரி மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. ஏன் அது வந்து திராவிட மொழியா தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச்ல இந்த ஃபைன் பண்ணவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் எல்லாம் ரிலேட்டட் டு அது பார்க்கறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா லுக் லைக் டிராவிடன் சிம்பிள் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இது தவிர அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில தொல்லியல் துறையும் சிந்து ஆய்வு மையமும் சேர்ந்து ஆஹ் ஐராவத மகாதேவன் அவர்களோட பேர்ல இருக்கை அமைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 கோடி மானியமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஏன் இந்த வந்து ஐராவத மகாதேவன் அவர்களோட பேர்ல வந்து இருக்கை அமைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ண ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான் இவர் ஐராவத மகாதேவன். இவருமே சொல்லியிருப்பாரு, இவர் இந்த இண்டஸ் வேலியோட ஸ்கிரிப்ட் எல்லாம் திராவிடன் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு இதையும் ஒரு நியூஸையும் இவர் சொல்லியிருப்பாரு, ஓகேங்களா. ஸோ அவரை பெருமைப்படுத்துற விதமா அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ கல்வெட்டு அறிஞர் எபிகிராபிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஐராவத மகாதேவன் அவர்களோட பேர்ல 2 கோடி மானியம் இருக்கை அமைக்கிறதுக்காக மானியம் வழங்கப்படும் அப்படின்னு அந்த மீட்டிங்ல அவர் சொல்லியிருந்தாரு. இது தவிர வேற என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2 அவார்ட்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். 2 அவார்ட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூமஸ்மேட்டிக்ஸ் அதாவது நாணயவில் சார்ந்த தொல்லியல் துறையில முக்கியமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் பிளஸ் வந்து எபிகிராபிஸ்ட் கல்வெட்டுகள் அந்த மாதிரி
மாதிரியான ஆராய்ச்சியையும் ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக நியூமிஸ்மேட்டிக்ஸ் அண்ட் எபிகிராஃபி இந்த மாதிரி 2 டிபார்ட்மெண்ட்ஸ்ல இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த 2 அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா. இது தவிர நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் புக்ல உள்ள சோர்சஸ். ஓகேங்களா. இண்டஸ் வேலியோட ஸ்கிரிப்ட் திராவிட மொழி குடும்பத்துக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது 6th புக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் கீழே கொடுத்துருக்கு. ஓகேங்களா. கம்ப்யூட்டர் மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பம் மாதிரியான வார்த்தை வரிசையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் சொல்லியிருக்காரு. இவர் கம்ப்யூட்டர் மூலமா இதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி விரிவா ஆய்வு செஞ்ச அறிஞர் ஐராவத மகாதேவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹரப்பா மொழியோட மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட பெயர்ல தான் ஒரு இருக்கைய 2 கோடி மானியம் அளவிலான ஒரு இருக்கையை அமைக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஐராவத மகாதேவன். இது தவிர அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறையில கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரியில உள்ள குறியீடுகள்லாம் சிந்துவெளியில கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுகளை மாதிரியே ஒத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது தவிர மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கிற மேல பெரும்பள்ளத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பானையில உள்ள அம்பு மாதிரி குறியீடுகள் கூட முகஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்ட லட்சினை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிளேசஸ் இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடைசியா வரலாற்று அறிஞர் பர்போலாவும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துவெளி எழுத்துக்களோட குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ எந்தெந்த அறிஞர்கள் யார் யாருன்னு பாத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாரோட தோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துவெளியோட ஸ்கிரிப்ட் எல்லாமே திராவிடன் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் ஹூ டஸ் இது வரைக்கும் யாரும் ஃபைன் பண்ணல. யாரு டீகோட் பண்றாங்களோ, ஹூ டெசிஃபர் யார் அதை வெளிக்கொணர்றாங்களோ புரியுற வகையில அவங்களுக்கு தான் அந்த $1 மில்லியன் கேஷ் பிரைஸ். ஓகேங்களா. ஸோ சர்ஜான் மார்ஷல் வந்து 1902 இருந்து 1928 வரைக்கும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASIல டைரக்டர் ஜெனரலா இருந்தாரு. இவர் தான் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ பத்தின மோஸ்ட் ஆஃப் த டீடைல்ஸை வெளிக்கொணர்ந்தது. ஓகேங்களா. இது தவிர லாஸ்ட் இயர் வந்து நூற்றாண்டு ஆரம்பத்துல வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து சர்ஜான் மார்ஷல் அவர்களோட சிலையை திறந்து வச்சிருந்தாங்க. பிளஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த மீட்டிங்ல ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த புக்கு யாரு ஆத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா TNSDA, அதாவது தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். அந்த புக்கு மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60% ஆஃப் த கிராஃபிட்டி மார்க் வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட கிராஃபிட்டி மார்க்கோட ரெலவெண்டா இருக்கு. கிராஃபிட்டி மார்க் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து எக்ஸ்கவேட் பண்ணி கிடைச்ச பொருளை தான் கிராஃபிட்டி மார்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து 60% வந்து ரெலவெண்டா இருக்கு அப்படின்றத அந்த புக்லயும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது எல்லாமே சிந்துவெளி நாகரிகத்தை பத்தின ரீசெண்ட் அப்டேட்டு. இது தவிர உங்களுக்கு தெரியும், வைகை நதிக்கரையில ஒரு நாகரிகம் வளர்ந்து இருந்தது. அது ரிலேட்டட் ரிசர்ச் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அது எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பிளேஸ் கீழடியில போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. சிவகங்கையில இருக்கிற கீழடி. ஓகேங்களா. ஸோ இதோட டீட்டெயிலையும் சேர்த்தே பார்த்துடலாம். கீழடியில இதுக்கு முன்னால 4 ஏரியாஸ்ல வந்து அவங்க சைட்ல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மூலமா கீழடி நாகரிகத்தை பத்தின பீரியட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2600 வருஷங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து வைகை ரிவர் ஓரமா இருந்த நாகரிகம். ஓகேங்களா. இப்போ வந்து கீழடியில 10வது ஃபேஸ் வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இது தவிர இம்பார்ட்டண்டா கீழடியில கிடைச்ச திங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெரகோட்டா பைப் லைன் கிடைச்சிருக்கு. இந்த பைப் லைன் மூலமா ஏன்ஷியன்ட் பீரியட்ல வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் வந்து அந்த பீரியட்ல அந்த பிளேஸ்ல எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். இது தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 2600 வருஷத்துக்கு முந்தின நாகரிகம். இங்க வந்து ஒரு ஓப்பன் ட்ரைனேஜ் கிடைச்சிருக்கு, ஒரு க்ளோஸ்டு கெனால் கிடைச்சிருக்கு, பிளஸ் வந்து ஸ்மால் டேங்க்கும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இது எல்லாமே கீழடியில கிடைச்ச டீடைல்ஸ். ஓகேங்களா. இது தவிர தமிழ் பிராமியோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள துளுக்கர்பட்டியிலையும் நிறைய கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகம் இந்த ரீசெண்டா உள்ள ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அது ரிலேட்டட் டீடைல்ஸ்
இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அகைன் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டான இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.